இன்னைக்கு மக்களுக்கு இதெல்லாம் படிக்கிறதுக்கு நேரம் இல்லை. இதெல்லாம் படிக்க மக்களுக்கு என்ன இல்லை? நேரம் இல்லை. ஆனா ஒரு நாள் ஞானம் பிறக்கும், அப்பொழுது படிக்க நேரம் இருக்காது. சில தொழுகையாளிகளுக்கு நாசம்தான். ஏன் நாசம்? என்ன காரணம்? தொழுறாங்க, ஆனால் ரியா என்பது உள்ளத்தில் உள்ள ஒரு நோய். எதை செய்தாலும் மற்றவங்களுக்கு காட்டுறதுக்காக செய்தது. என்று சூரத்துல் மாஊன். சூரத்துல் மாஊன் என்பதும் அதிகமாக தொழுகையில் நாங்கள் ஓதக்கூடிய சூறாதான். இந்த சூரத்துல் மாஊனிலே அல்லாஹ் காஃபீர்களுடைய, முனாஃபிக்குகளுடைய கெட்ட குணங்களை பற்றி அல்லாஹ் தெளிவுபடுத்துகிறார். கிட்டத்தட்ட 7 கெட்ட குணங்களை பற்றி சொல்லப்பட்ட சூறாதான் சூரத்துல் மாஊன். இதில் அரைவாசி, முதல் அரைவாசி காஃபீர்களுடைய கெட்ட பழக்கங்கள், பின்னால் உள்ளவைகள் முனாஃபிக்குகளுடைய கெட்ட பழக்கங்கள். அல்லாஹ் சொல்றான், அரஐத அல்லதீ யுகذிபு பித்தீன். நபியே, நீங்கள் கியாமத்துடைய நாளை பொய்ப்பிக்க கூடியவர்களை பார்க்கவில்லையா? யார் கியாமத்தை பொய்ப்பிப்பாங்க? காஃபீர்கள். அரஐத அல்லதீ யுகذிபு பித்தீன். தீன் என்றா என்ன? கடைசி நாள், மாலிகி யௌமித்தீன். கியாமத்துடைய நாளை பொய்ப்பிக்க கூடியவர்களை பார்க்கவில்லையா? பொய்ப்பிக்க கூடிய பழக்கம் காஃபிருடைய பழக்கம், முதலாவது கெட்ட பழக்கம். இரண்டாவது கெட்ட பழக்கம், ஃபதாலிக அல்லதீ யதுஉல் யதீம். அவர்கள்தான் அனாதைகள் இருக்கிறார்களே, வாப்பா இல்லாத பிள்ளைகள், யதீம்கள், இவர்களுக்கு போக வேண்டிய உரிமையை கொடுக்காமல் தடுக்கின்றார்கள். فَذَلِكَ الَّذِي يَدُعُّ الْيَتِيمَ. மூன்றாவது கெட்ட பழக்கம், وَلَا يَحُضُّ عَلَى طَعَامِ الْمِسْكِينِ. மிஸ்கீன்களுக்கு சாப்பாடு கொடுப்பதற்கு தூண்டவும் மாட்டார்கள். உங்கள்கிட்ட இருந்தா சாப்பாடு கொடுக்கறது வேறு, இல்லாத நேரத்தில் அந்த சாப்பாடை கொடுக்கும்படி தூண்டுறது நல்ல பழக்கம். உங்கள்கிட்ட பணம் இல்லை, செல்வந்தர்களிடத்துல பணம் இருக்குது, நீங்க ஒருத்தட்ட சொல்றீங்க மிஸ்கீன்களுக்கு சாப்பாடு கொடுங்க, இதுவும் நல்ல பழக்கம். அல்லாஹ் சொல்றான், இந்த காஃபீர்களுடைய கெட்ட பழக்கங்கள்ல ஒன்றுதான் وَلَا يَحُضُّ عَلَى طَعَامِ الْمِسْكِينِ. மிஸ்கீன்களுக்கு சாப்பாடு கொடுப்பதற்கு தூண்டவும் மாட்டார்கள். இந்த 3 பழக்கம். முதலாவது என்ன பழக்கம்? மரணத்துக்கு பிறகு இருக்கக்கூடிய நாளை பொய்ப்பிக்கக்கூடிய பழக்கம். இரண்டாவது என்ன பழக்கம்? அனாதைகளுடைய உரிமைகளை கொடுக்காமல் தடுக்கக்கூடிய பழக்கம். என்ன பழக்கம்? மிஸ்கீன்களுக்கு சாப்பாடு கொடுக்கிற தூண்டாமல் இருக்கிற பழக்கம். இந்த 3 கெட்ட காஃபீர்களுடைய குணங்கள் அல்லாஹ் சொல்லிட்டு, அதற்கு பிறகு அல்லாஹ் முனாஃபிக்குகளை பத்தி சொல்றான். அல்லாஹ், இன்னைக்கு மக்களுக்கு இதெல்லாம் படிக்கிறதுக்கு நேரம் இல்லை. இதெல்லாம் படிக்க மக்களுக்கு என்ன இல்லை? நேரம் இல்லை. ஆனா ஒரு நாள் ஞானம் பிறக்கும், அப்பொழுது படிக்க நேரம் இருக்காது. அப்பொழுது படிக்க என்ன இருக்காது? நேரம் இருக்காது ஒரு நாளும். அதனாலதான் படிக்கக்கூடிய நாங்க அல்லாஹ்க்கு ஷுக்ர் செய்யும், நன்றி செலுத்தோம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுக்கு அல்லாஹ் படித்து கொடுத்த ஒரு துவா தான் என்ன? வகுர் ரப்பி ஸித்னி இல்மா. என்ன துவா படிச்சு கொடுத்தார்? வகுர் ரப்பி, சொல்லுங்க, ஸித்னி இல்மா. யா அல்லாஹ், எனக்கு இல்மை அதிகரித்துத்தா, பணத்தை அதிகரித்துத்தா, செல்வத்தை அதிகரித்துத்தா என்று அல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுக்கு துவா படிச்சு கொடுக்க இல்லை. அல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுக்கு துவா படிச்சு கொடுத்தான் என்ன? வகுர் ரப்பி ஸித்னி இல்மா. ரப்பே, எனக்கு இல்மை அதிகரிப்பாயாக. இல்மண்டா என்ன? இந்த குர்ஆன் தான். இது சூரத்துல் மாஊனுடைய ஆரம்ப ஆயத்தில் அல்லாஹ் காஃபீர்களை பத்தி சொல்லிட்டு, ஃபவைலுல் லில் முஸல்லீன், அல்லாஹ் சொல்றான், சில தொழுகையாளிகளுக்கு நாசம்தான்.
யாருக்கு நாசம்? தொழுகையாளிகளுக்கு நாசம் என்றா தொழாதவனுக்கு என்ன இருக்குது? தொழாதவனுக்கு நாசம் அல்ல, வயல் அல்ல, நரகம் தான். இந்த ஆயத்துல அல்லாஹ் சொல்றது ஃபவைலுல் லில் முஸல்லீன், சில தொழுகையாளிகளுக்கு நாசம்தான். ஏன் நாசம்? என்ன காரணம்? தொழுறாங்க, ஆனால் அல்லதீன ஹும் அன் ஸலாத்திஹிம் சாஹூன், தொழுகையில் பொடுபோக்காக தொழுகிறார்கள். எப்படி தொழுகிறாங்க? தொழுற எத்தனை ரக்கா தொழுதுன்னு தெரியாது. அல்லாஹு அக்பர் என்று தக்பீர் கட்டி அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹ் என்று சலாம் கொடுக்கிறதுக்கு இடையில என்ன ஓதுறன்னு தெரியாது. ஆக முக்கியம் அல்லாஹ்ட சிந்தனை இல்லாம தொழுகிறாங்க. அல்லாஹ் சொல்றார் அல்லதீன ஹும் அன் ஸலாத்திஹிம் சாஹூன். இப்போ முனாஃபிக்குகளுடைய காஃபிருடைய 3 தன்மை மேலே சொல்லிட்டான் அல்லாஹ். இப்ப காஃபிருடைய 4 காஃபிருடைய 3 தன்மையை மேலே சொல்லிட்டு முனாஃபிக்குடைய 4 பழக்கத்துல முதலாவது ஃபவைலுல் லில் முஸல்லீன், இரண்டாவது அல்லதீன ஹும் அன் ஸலாத்திஹிம் சாஹூன், மூன்றாவது அல்லதீன ஹும் யுராஊன். ஏன் தொழுவாங்க தெரியுமா? மற்றவர்களுக்கு காட்டுவதற்காக. முனாஃபிக்குகள்கிட்ட இருக்கக்கூடிய ஒரு நோய் தான் ரியா. ரியாண்டா என்ன? ரியா என்பது உள்ளத்துல உள்ள ஒரு நோய். எதை செய்தாலும் மற்றவங்களுக்கு காட்டுறதுக்காக செய்தது. தொழுவாங்க எதற்காக? மற்றவங்களுக்கு காட்டுறதுக்காக தொழுவாங்க. சதக்கா கொடுப்பாங்க எதற்காக? மற்றவங்களுக்கு காட்டுறதுக்காக சதக்கா. இது முனாஃபிக்குடைய பழக்கம். அல்லாஹ் சொல்றார் அல்லதீன ஹும் யுராஊன். கடைசியாக அல்லாஹ் 7வது கெட்ட குணம் வயம்னஊனல் மாஊன். மாஊன் என்றால் அற்ப பொருள். அற்பமான பொருளை கூட மற்றவர்களுக்கு கொடுக்காம தடுத்துடுவாங்க. கொடுக்கிற பழக்கம் இல்லை. கொடுக்கிற பழக்கம் என்ன? அவங்கள்ட்ட இருக்காது. லேசான பொருள், ஒரு மனிதர் ஒரு வாளியை கேட்கிறார், ஒரு கத்தியை கேட்கிறார், ஒரு நெயில் கட்டரை கேட்கிறார், அதை கூட கொடுக்க மாட்டாங்க. இது முனாஃபிக்குடைய கெட்ட பழக்கம் என்று அல்லாஹ் இந்த 7 பழக்கத்தையும் அல்லாஹ் சொல்றான். முதலாவது பழக்கம் என்ன? அரஐதல்லதீ யுகذிபு பித்தீன். முதலாவது பழக்கம் என்ன? பொய்ப்பிக்கிற பழக்கம். இரண்டாவது பழக்கம் என்ன? ஃபதாலிகல்லதீ யதுஉல் யதீம். இரண்டாவது பழக்கம் என்ன? அனாதைகளுக்கு கொடுக்கிறத விட்டும் தடுத்துடுவாங்க. இரண்டாவது பழக்கம். மூன்றாவது பழக்கம் என்ன? வலா யஹுது அலா தஆமில் மிஸ்கீன். மிஸ்கீன்களுக்கு சாப்பாடு கொடுப்பதற்கு தூண்டவும் மாட்டாங்க. நாலாவது பழக்கம் என்ன? ஃபவைலுல் லில் முஸல்லீன். சில தொழுகையாளிகளுக்கு நாசம்தான். அல்லதீன ஹும் அன் ஸலாத்திஹிம் சாஹூன். அவங்க தொழுகையில பொடுபோக்காக தொழுவார்கள். அல்லதீன ஹும் யுராஊன். மக்களுக்கு காட்டுவதற்காக தொழுவார்கள். வயம்னஊனல் மாஊன். ஒரு அற்பமான பொருளை கூட மக்களுக்கு சதகா செய்வதை விட்டும் அவர்கள் தடுத்துக் கொள்வார்கள். இந்த 7 கெட்ட குணங்களை விட்டும் அல்லாஹ் எங்களையும் முழு மனித சமூகத்தையும் அல்லாஹ் பாதுகாப்பானாக. ஓதி பாருங்க, கருத்து விளங்குதான்னு ஓதி பாருங்க. கொஞ்சம் முன்னுக்கு வாங்க, சஃப்ல முன்னுக்காக. அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். வாயை திறந்து கருத்தை விளங்கி ஓதுங்க. பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அரஐதல்லதீ யுகذிபு பித்தீன். ஃபதாலிகல்லதீ யதுஉல் யதீம். யதுஉல் யதீம். யதுஉல் யதீம் ஓதுனீங்கன்னா பிள்ளாது.
يدع اليتيم ولا يحض على طعام المسكين فويل للمصلين الذين هم عن صلاتهم ساهون الذين هم يراءون ويمنعون الماعون. الحمد لله رب العالمين حمدا يوافي نعمه ويكافي مزيدا واعف عنا يا كريم يا رحيم يا ربي يا الله. اللهم يا حي يا قيوم برحمتك نستغيث يا حي يا قيوم برحمتك نستغيث يا حي يا قيوم يا ذا الجلال والإكرام يا ذا الجلال والإكرام يا ذا الجلال والإكرام. اللهم صل على محمد وبارك على محمد. اللهم ارحمنا برحمتك يا أرحم الراحمين. اللهم اغفر لنا ذنوبنا وخطايانا كلها يا رب العالمين. اللهم أعنا على ذكرك وشكرك وحسن عبادتك. கிருபை ரஹ்மானே யா அல்லாஹ், என்னுடைய பாவங்களை மன்னிப்பாயாக, என்னுடைய தாய்ந்தருடைய பாவங்களை மன்னிப்பாயாக, மனைவி மக்களுடைய பாவங்களை மன்னிப்பாயாக, உஸ்தாதுமார்களுடைய பாவங்களை மன்னிப்பாயாக. நாங்கள் பிடித்த இந்த இவ்வளவு நோன்புகளையும் ஏற்றுக்கொள்வாயாக, கபூல் செய்வாயாக. யா அல்லாஹ், எங்களுடைய தராவிகை கபூல் செய்வாயாக, எங்களுடைய இஃப்தார்களை கபூல் செய்வாயாக, ஈமானை உறுதிப்படுத்துவாயாக, இஹ்லாஸை நசீபாக்குவாயாக, குர்ஆனை கருத்தை விளங்கி ஓத தௌஃபீக் செய்வாயாக. இன்று ஓதிய சூரத்துல் மாஊனுடைய அந்த 7 கெட்ட குணங்களை விட்டும் எங்களை பாதுகாப்பாயாக. யா ரஹ்மான் யா ரஹீம் யா அலியு யா அதீம், நீ மிக உயர்ந்தவன் யா அல்லாஹ். உன்னுடைய ஹசானாவிலிருந்து எங்களுக்கு உதவி செய்வாயாக, எங்களுடைய ரப்பானியாவுக்கு உதவி செய்வாயாக. யாரெல்லாம் இங்கு இஃப்தாருக்காக உதவி செய்கிறார்களோ அனைவர்களுக்கும் உதவி செய்வாயாக. இந்த பள்ளிவாசலுக்காக, இந்த இஃப்தாருக்காக, இந்த ஏற்பாடுகளில், இந்த ஹிதுமத்துகளில், பணிவிடைகளில் யாரெல்லாம் ஈடுபட்டிருக்கிறார்களோ யா அல்லாஹ், அவருடைய செல்வங்களில் பரக்கத் செய்வாயாக, பிள்ளைகளில் பரக்கத் செய்வாயாக, குடும்பங்களில் பரக்கத் செய்வாயாக, நோயற்ற வாழ்வை நசீபாக்குவாயாக, கடனற்ற வாழ்வை நசீபாக்குவாயாக. யா அல்லாஹ், உன்னுடைய ஆஃபியத்தை தருவாயாக, கவலைகளை சஞ்சலங்களை இல்லாமலாக்குவாயாக, கடன் சுமைகளை இல்லாமலாக்குவாயாக, கெட்ட மௌத்தை விட்டும் எங்களை பாதுகாப்பாயாக. யா அல்லாஹ், எங்களுடைய கடைசி முடிவை அழகாக்குவாயாக. யா அல்லாஹ், கடைசி வார்த்தை லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மதுர் ரசூலுல்லாஹ் என்ற கலிமாவோடு உயிர் பெரியும் பாக்கியத்தை தருவாயாக. ரப்பனா ரப்பிர்ஹம்ஹுமா கமா ரப்பயானி ஸகீரா. ஸல்லல்லாஹு தஆலா வஸல்லம அலன் நபியில் உம்மி வஅலா ஆலிஹி வஸஹ்பிஹி வஸல்லிம் வல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.